ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, திருநாளை போவார் அப்படின்னு அழைக்கப்படுற நம்மளுடைய நந்தனாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் சிவபெருமான் மேலே ஈடு இணை இல்லாத அன்பு வச்சுருக்காரு. எப்போவுமே சிவநாமத்தையே இவர் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவருடைய நீண்ட நாள் கனவு என்ன அப்படின்னாக்கா, சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே அந்த தில்லை நடராஜனையே நினச்சிக்கிட்டே இருக்கார். சரி, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு நாளை போவார் அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சு. மரியாதை நிமித்தமாக திருநாளை போவார் அப்படின்னு இவருக்கு பேர் வந்தது. இவருடைய பேர் நந்தன். சரி, இவர் திருப்புன்கூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சிவபெருமானை பார்க்கறதுக்காகவும் அங்கே நம்ம ஏதாவது ஒரு இது செய்யணும் சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குளம் வெட்டினாராம். அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்கிற சிவபெருமானை பார்க்கலான்னு போகும்போது அங்கே இருக்கிற நந்தி மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுமே சிவபெருமானை மனதார வேண்டினதுமே உடனே அந்த நந்தி கொஞ்சம் நவுந்துக்குச்சான். அப்போ அவர் சிவபெருமானை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்கிற உன்னையும் நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ஆனாலுமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லையா. ஒரு தடவை சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜரை பார்க்கறதுக்காக இவர் போயிட்டாராம். தாழ்ந்த குளத்தில் இருக்கிற இவரை எப்படி கோவிலுக்குள்ளார விடுவாங்க, அதனால் இவர் வெட்கப்பட்டுக்கிட்டே கோவிலுக்கு வெளியிலேயே இருந்தாராம். அதுக்கப்புறமேட்டு தில்லைவாழந்தனர்கள் கனவுல சிவபெருமான் போய் இந்த மாதிரி நந்தனார் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கான், அவனை நீங்கள் இந்த தீக்குழியில் இறக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவனை என்னுடைய கனக சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சிவபெருமான் அவரை தீக்குழியில் இறங்க சொன்னது அவர் தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அப்படி இறங்கி வந்தாலும் அவருடைய பக்தியினால் அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்மளுக்கு எல்லாம் காமிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு. உடனே எல்லாரும் நந்தனார்கிட்ட சிவபெருமான் உங்களை தீக்குழியில் இறங்கிட்டு கனக சபைக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னதுமே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இவர் எதை பற்றியுமே யோசிக்கவே இல்லை. உடனே அந்த நெருப்பில் இறங்கின உடனே நேராக கனக சபைக்கு போனார். நம்மளுடைய சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜரோட ஐக்கியமாயிட்டார். இந்த கதையை நான் சுருக்கமாக ஒரு 2 லைனில் சொல்லி முடிச்சிட்டேன். இதை இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னாக்கா, இதை சொல்லும் போதே கண்ணு முன்னால் அந்த நந்தனார் படம் தான் வருது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த நந்தனார் படத்தை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணில் தண்ணி வருதோ இல்லையோ, உங்கள் மனசு ஒரு விதமான பாரமாக இருக்கும். அந்த பாரம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம அவரை அனுபவிப்போம். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா அப்படின்னு சொல்லி அவர் பாடினதும், என்னைக்கு உன்னைய பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறதும், அந்த பாடல்கள் எல்லாம் கேட்க கேட்க நம்மளை சிவபெருமான்கிட்டயே கூட்டிகிட்டு போயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நந்தனார் படத்தை பாருங்கள். அருமையிலும் அருமை. அதை விட அவருக்கு முதலாளியாக ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் தன்னுடைய தவறை உணர்ந்த உடனே அவர் காலில் விழுந்து என்னை உன்னை சீடனா ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ல இருப்பாருங்க. அதுதான் அவருடைய பக்திக்கு மிகப்பெரிய சான்று. இதெல்லாம் தான் பார்க்கும்போது எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல தோணுது. நாமளும் இவங்கள மாதிரி எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.